அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் டாக்டர் சதீஷ் சார், ஆயுஷ் ஹோமியோ கிளினிக் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மெட்ரோபோலிஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த வாட்டி குடியரசு தினத்தை முன்னிட்டு சேலம் ரத்த வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தான முகாம் நடத்த போகிறாங்க. இந்த ரத்த தான முகாமில் ரோட்டரி கிளப் மெம்பர்ஸும் அப்புறமா ஆயுஷ் டீமும் சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 20 to 25 மெம்பர்ஸ் தர்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் த நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா பிளட் டொனேஷன் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நமக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜஸ் வரும், நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம பாஸ் போயிடுவோம். பட் ஆனால் அந்த நீடி பீப்புளுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கேம்ப்ஸில் நீங்கள் அப்போ அந்த சமயத்தில் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலனா கூட இது மாதிரியான ஒரு அக்கேஷனு மெமரபிள் அக்கேஷனாக வந்து ஒரு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒய் ஷுட் ஐ டொனேட் பிளட் அப்படிங்கிறது எல்லாருமே நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வி. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், டெலிவரிஸ், அப்புறமா டயாலிசிஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ், இதை போல் எல்லாருக்குமே வந்து அதை தவிர்த்து எவ்ரி மந்த் போடுற மாதிரி தாலிசீமியா பேஷண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ரெட் செல்ஸு இது இருக்காது. அதனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா மந்த்லி நம்ம வந்து பிளட் டொனேஷன் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அவங்களுக்கு இது போல் பல பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி நீடுக்கு பிளட்டு தேவைப்படுது. நாம் ஏன் பிளட் டொனேட் பண்ணணும் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா எவரி பிளட் டொனேஷன் ஒரு வாட்டியும் பிளட் டொனேட் பண்ணோம்னா ஒரு பிபி ஒரு குட்டி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணி தருவாங்க. ஒரு பிபி முதற்கொண்டு, சுகர் முதற்கொண்டு, ஹீமோக்ளோபின் முதற்கொண்டு நம்ம இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். எப்போ ப்ரெஷர் அதிகமாகுது கம்மியாகுது நமக்கு தெடுப்புன்னு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கா என்ன எதுங்கிறது ஒரு குட்டி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலுங்கிறது இதுதான். நம்ம கொடுக்கக்கூடிய பிளட் எந்த பேஷண்ட்டுக்கு போகுது அது இதுங்கிறது இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் செய்யக்கூடிய இந்த செயல். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது ஒரு பிளட் நம்ம இங்கே கொடுக்குறோம்னா கொடுக்குற பிளட்டு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரத்தம் மூலமாக பரவக்கூடிய நோய்கள்ங்கிறதுக்கு ஹெச்ஐவி முதற்கொண்டு, காமாலை வகைகள் முதற்கொண்டு, பால்வினை நோய்கள், மலேரியா, அது போல் பல வகையான நோய்களை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு பிறகு தான் பேஷண்ட்டுக்கு போகிறது. இதை போல் சந்தர்ப்பங்களில் நாம் பண்ணக்கூடிய அந்த உதவிங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை போல் ஒரு கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி தரக்கூடிய ஆர்கனைசர்ஸ்க்கு இந்த முக்கியமான சமயங்களில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அவசியம் பேச முடிஞ்சது, அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி டிங்கரிங் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி.